நான் அதே ரொம்ப நேரமா சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? பெண்தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். எனக்கு பிரஷர் பை ஏறு அலர்ஜெட்டிக்கா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் பண்ணதா வீடியோல கேட்டிருந்தேன். சரி கரெக்டா சொன்னதுனால ரெண்டு பேர் கிட்ட ஒரு ஹக். ஓகே. வேராக இருந்து பூவாக ஆனவளே, பூவாக இருந்து தேனாக சிரிப்பவளே, தேனாக இருந்து இந்த தேனை ஈர்ப்பவளே, அந்த அழகான தோட்டத்தில் பூக்கும் இரு மலர்களே. இந்தாங்க இரு மலர்களுக்கு அந்த மலரை தேடிட்டு இருக்கேனே. இந்தாங்க இரு மலர்களே. தேங்க்யூ. ரொம்ப அழகா இருக்கீங்களே ரெண்டு பேருமே. அந்த ரோஸ்க்கு ஈடு இணையா? அடடா. Oh my god. ஸோ அந்த வேலண்டைன் டே ஸ்பெஷலாக நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இருமலர்கள் சீரியலில் உங்களோட கேரக்டர்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். மகிழினி என்னோட பேர். ஸோ ஒரு நல்ல லவ்லியான கேரக்டர், எல்லாரு கூடயும் அன்பா பாசமா, அண்ட் ஆதி மேலே ரொம்ப ரொம்ப பாசம், காதல். ஆமாம், ஆதி மேலே விட்டு கொடுக்க முடியாத ஒரு காதல். ராஜ மீனாட்சியோட வருங்கால மருமக நீயே இப்படி லேட்டா வரலாமா? எங்க லவ் பத்தி நீ காதத்தியா அவங்க அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரி நீங்கள் சொல்லுங்க கேரக்டர் பற்றி. ஸோ என்னோட பேர் வந்து மதியழகி. நான் வந்து பேசிக்கா வந்து வீட்டில் அப்பாவுக்கு செம்மையா பயந்த பொண்ணு. அப்படியே இந்த பக்கம் வந்தா இவளுக்கு பயங்கரமா தைரியம் கொடுப்பேன். ஏய் விட்டுறாதடி, உன் லவ் ஜெயிக்கணும், ஆதியரையும் ஒண்ணு சேரணும், உங்களை நான் தோக்கவே விட மாட்டேன், அந்த மாதிரி எல்லா ஐடியாவும் கொடுத்து இவங்களை மாட்டி விடுற ஒரு கேரக்டர். இந்த வீட்டோட பாரத்தை சுமக்கிறவ என் பொண்ணு மதியழகி. மா, இந்த மாசம் கரண்ட் பில் கட்டிட்டேன். அக்கா, நான் காலேஜுக்கு கிளம்பிட்டேன். ஏய், உனக்கு ஃபீஸும் கட்டிட்டேன். மதி, சீக்கிரம் வா. இந்த வேலண்டைன் டே ஸ்பெஷல் எப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன ஐடியா கொடுப்பீங்க வேலண்டைன்ஸ் டேக்கு? ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் என்ன பண்ணுவேன்னா, பீச்சுக்கு போயிட்டு நல்ல பயங்கரமான கேண்டில் லைட் செட்டப்போட ஒரு சூப்பரான ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டு சோ இவங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுப்பேன். இவங்களுக்கு நீங்க சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க. நீங்க வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜரா இறங்கி ரெண்டு பேரும் சேர்த்து அப்படி. அண்ணா நீங்க பாருங்க தனியா இருக்கீங்க, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களே. நான் அதே ரொம்ப நேரமா சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? பெண்தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஒரு ஸ்பெஷலான ஒரு கேம் ஆடலாமா? ஒரு அழகான ஒரு பொருள் எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்குள்ள அந்த காதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்க கண்டுபிடிக்க போறோம். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் கண்ணை மூடிக்கலி, கையை ஒரே கை நீட்டுங்க. கியூட்டா? சரி, கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களை நல்லா ஃபீல் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்க காதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிடும். இது வந்து ஏறணும்னு நினைச்சு போடுறோமா தெரியல. ஏறுது. சார் தூங்கிட்டா சார். இது என்ன பிபி சுகரா சர்றதுக்கு? லவ்ங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், வெயிட் பண்ணுங்க. சரி சொல்லுங்க, யாரை நினைச்சு பிடிச்சீங்க? வேற யாரு? அதுதான். உங்க காதல் எவ்வளவுன்னு பாப்போம். ஓகே, இந்தாங்க. சீரியல்ல தான் நினைக்கணுமா, வெளியில நினைக்கலாமா? நீங்க நனிங்க, அப்புறம் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சொல்லுங்க. ரெடி? மதி ஃபீல். மதி கான்சென்ட்ரேட். அங்க ஏறுதோ இல்லையோ கவுண்டர் குட். எனக்கு பிரஷர் பை ஏறுது. கண்ண திறக்கலாம். ரெண்டு பேருக்கும் காதல் ஒரே அளவுல இருக்கு. சேம் இருக்கு பாத்தீங்களா? ஏறிச்சுல. ஆமா. உள்ள யார் நினைச்சீங்க? யார் இருக்கீங்க? Who is that? Obviously என் ஃப்ரெண்டா நம்ம மதியும் சீப் பாத. என் ஃப்ரெண்டா நான் ஆதியும் மகிழினியும் தான் நினைச்சேன். அப்படியா? ஆனா நாங்க காதல் தானே சொன்னோம். ஆமா, ஃப்ரெண்ட்ஷிப்ல காதல் இருக்க கூடாதா? ஒரு லவ் காதல் அன்பு இருக்கலாம். காதல் எப்படி? அன்புனா என்ன? லவ்னா என்ன? காதல். யா, கரெக்ட். காதல் என்ன பியார் அப்படியே போயிட்டே இருக்கலாம். எங்களை இவ்வளவு கேள்வி கேட்டீங்கல்ல. ஆமா. இப்போ நீங்க கையில வைங்க, உங்களோட எத்தனை லவ் வெளிய வருது நாங்க பாக்குறோம். எத்தனை லவ் வெளிய வருதா? டைம் ஸ்டார்ட். எங்க ஏறுதா இறங்குதா? இறங்குதுங்க. ஏறவே இல்லங்க. ஆமா. கண்ணை திறக்கலாமா அப்போ? இல்ல, நீங்க திறக்கவே கூடாது. நாங்க சைலண்டா இருக்கோம், கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கான்சென்ட்ரேட் மதி, கான்சென்ட்ரேட். ஓகே.
சரிங்க, எரிச்சா இல்லையா? இல்லைங்க, கொஞ்சம் 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 திறக்கலாமா? திறந்து பாருங்களேன். ரொம்ப மோசமான லவ். ஏறவே இல்லைல்ல. நான் தான் சொன்னேன், நாங்க ஆல்ரெடி ஒத்துக்கிறோம். லீக் ஆயிட்டு வந்திருக்கேன். ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைந்து இல்ல, இவருக்கும் லவ்வுக்கும் செட் ஆகாதுங்கிறது அதுலயே தெரியுது. இப்போ ட்ராமா கிங் அந்த மாதிரி யாரா இருக்காங்களா உங்க செட்ல? ஆமாமா, ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான். சூப்பரா நடிப்பான், ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருப்பான். லைக் அதெல்லாம் எங்களுக்கு வந்து லைக் லிட்டரலி இரிட்டேட். அலர்ஜெட்டிக்கா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் மாதிரி தான் வீடியோ லாக்கிட்டு இருக்கோம். வச்சிருக்கோம். ஆமாண்டா. அவ லவ்வரா குடுக்குறான் உங்களுக்கு. நான் ஆசையா கொடுத்தவங்க 2 பேருக்கும் அதை யாரும் பார்க்கல. நான் ஃப்ரெண்டா கொடுத்தாங்களா இவங்க லவ்வரா கொடுத்தாங்களா? சூப்பர். நான் இப்ப ஷார்ட் போயிட்டு இருந்தேன். நாங்க ஷாப்க்கு போனோம். தயவு செஞ்சு போங்க போங்க. சூப்பர், தேங்க் யூ so much. சொல்லுவாரு எங்களுக்கு ஷார்ட்டுக்கு லேட் ஆச்சு, வாடி போலாம். நீ பேசு. அந்த 2 இரு மலர்கள் உங்களை பத்தி பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டு போயிட்டாங்க. வாய்ப்பில்லையே. வாய்ப்பில்லை ராஜா அப்படின்றீங்களா? சரி சொல்லுங்க, உங்க கேரக்டரை பத்தி சொல்லுங்க. ஆதின்ற கேரக்டர். ஓகே, ஆதின்ற கேரக்டர் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒரு டாக்டர், இஸ் அ கைனகாலஜிஸ்ட். ரொம்ப ஒரு பர்ஃபெக்ஷனலிஸ்ட். அதுக்கப்புறம் ரொம்ப ஒபீடியன்ட். அப்புறம் அம்மாவை ரொம்ப மதிக்கிறவன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சந்தோஷ் சுப்ரமணியம்ல பிரகாஷ் ராஜ் அண்ட் ஜெயம் ரவி கேரக்டர் இருக்கு. ஆமா, அந்த காம்பினேஷன் மாதிரி தான் எனக்கும் அம்மாக்கும். உங்க அம்மாக்கும் டிஃப்ரெண்டான ஒரு இதா இருக்கு. ஏன்னா அம்மா சொல்றது வந்து எதுவுமே அம்மாவுக்கு எழுத்து பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற பையன். ஓகே. ஏன்னா அதோட முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு தெரியும் ஆதிக்கு. ஸோ மேலும் அதை சொல்லி அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அம்மாவை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னே இருப்பான். ஓகேம்மா. ரொம்ப ஒபீடியன்ட்டான ரொம்ப நல்ல பையன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆதி வந்து ரொம்ப ஒரு ஜாலியான, ரொம்ப லவ்வபிள். தெரிஞ்சது உங்க லவ் இப்போ வரும்போதே. ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவங்க 2 பேர் கூடயும். ஆமா, மகிழினி கூட பயங்கர லவ்வபிளா இருப்பான். மதியழகி கூட பயங்கர ஃப்ரெண்ட்லியா, பயங்கர சப்போர்ட்டிவா எல்லாமே இருப்பான். ஸோ அப்படிதான் ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து ஃபுல் பவர் பேக்டா ஒரு கேரக்டர், நல்ல ஒரு கேரக்டர். இப்போ இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல், சரிங்களா? உங்களுக்குள்ள இருக்க காதல் எவ்வளோ இருக்குன்னு ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துடலாமா? உங்க காதலை உள்ள நினைச்சு பார்க்கலாம் எவ்வளோ ஏறுதுன்னு. எனக்கெல்லாம் ஏறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கே தெரியும். ஏறும் சார், பாருங்க. உங்க நல்லா ஃபீல் பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு உள்ள இருந்து உங்க லவ்வை யாரை நினைச்சீங்கன்னு சொல்லணும். கடைசியா உங்களுக்குள்ள இருக்க காதல் வந்து அது ஏத்தம் பாருங்க. இருக்கிற 2 காதலையும் அமுச்சு விட்டீங்க. இப்ப எப்படி ஏறும்? நானே தான் சூட ப்ரொடியூஸ் பண்ணோம், தேய்ச்சி தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் நானு. வரலையா, போங்கயா. சரி சொல்லுங்க, யாரை நினைச்சு எந்த அளவுக்கு காதல் உங்களுக்கு? ஆப்வியஸ்லி வந்துட்டு ப்ரொஃபஷனல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேரக்டர் இந்த ஆதி வந்துட்டு மகிழினி மேலே ரொம்ப லவ். ஆமாம், ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணுறதுனால மகிழினி வந்து ரொம்ப பிடிக்கும் ஆதிக்கு. பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அது தெரியும், நம்ம சன்லே தான் ரிவீல் பண்ணது. ஆக்சுவலி அது ஒரு பெரிய விஷயம். சன்ல வந்து தேங்க்யூ. லவ் யூ. Thank you, I love you too. ஆதி ப்ரோ, உங்கள் லவர்கிட்டையும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்கோம். அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பதில் அதே கொஸ்டின் உங்கள்கிட்டையும் கேட்க போகிறேன். அந்த பதிலும் உங்கள் பதிலும் சேமாக இருக்கான்னு பார்ப்போம். அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஹக்கு, அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாப்பு. ஆர் யூ ரெடி? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எனக்கு வச்சிருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து அடிக்க மனசே இல்லை. எப்பவுமே ஹக் அண்ட் கிஸ் மட்டும் தான். ஆனால் அவங்க 2 பேருக்கு அடிக்க மனசு இருக்கு, போட்டு குறைக்க போறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டேன்னா பேக்கப் குவீன். நீங்க பாதி தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அவங்க 2 பேரும் சொன்னாங்க. 2 பேர் சொன்னாங்க. இல்ல இது முன்னாடி எப்படின்னு தெரியல. முந்தா நேரத்துலாம் பேக்கப் ஆகி இங்கே தான் சுத்திட்டு இருந்தான். சரி, ஆக மொத்தத்துல ஓவராலா சொன்னது அவங்க 2 பேரையும் தான். சோ ஆன்சர் தப்பு. ரீடேக் ரெக்கார்ட் ஆர்டர். என்ன சொல்லிருப்பானுங்க, என்ன சொல்லுவாங்க. கரெக்ட். அவங்க க்ளூ கொடுத்ததுனால நீங்க ஓகே. இப்ப நான் பண்ணலாம்ல. இவங்களுக்கு மட்டும் ஹக்
ஹக்கு ஸ்லாப் கொடுத்தீங்க, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? எதுவும் கிடையாதுங்க. நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு அப்புறம் என்னடா இங்க சரி கரெக்டா சொன்னதுனால 2 பேர்கிட்ட ஒரு ஹக். ஓகே. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, டச் அப் டார்ச்சர். செட்ல ஷார்ட் போற வரைக்கும் டச் அப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்க 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 பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இவன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது, இவன் மட்டும்தான். அதாவது நான் கேள்வியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே பதில சொன்னதுனால உங்களுக்கு 1க்கு 2 ஆளால் கிட்ட தனித்தனியாக்கு. ஓகே. தூங்க மூஞ்சி போயிட்டு உடனே போயிட்டு டப்புன்னு தூங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆள்லாம் யாரு? அடடா, கன்ஃபார்மா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்க அடி வாங்க கூடாதுங்க. நோ ப்ராப்ளம். இவங்க 2 பேரும் தான். கடைசியா ஒரு அடி கேக்குறேன். நோ ப்ராப்ளம். கரெக்டா பதில் சொன்னதுனால ஹக். நெக்ஸ்ட் என்னன்னா, சீரியல் நியூஸ் சேனல். அதாவது இருக்கிற அந்த செட்ல இருக்கிற எல்லா அப்டேட்டும் அவங்க கையில டிப் டாப்பா இருக்குன்னா யார் அது? அது என்னதான் சொல்லியிருப்பாங்க. அப்படியும் சொல்லலாம், சொல்லாமலே போலாம். என்னதான் சொல்லியிருப்பாங்க கன்ஃபார்மா தெரியும். ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மலர்கள் போட்டு காட்டுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, ஃபேக் கேண்டிட் ஸ்பெஷலிஸ்ட். ஆனாலும் போனை தூக்கிட்டு செல்ஃபி எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுருவாங்க. எதுக்கு எடுத்தாலும் இவன் வந்து சொல்லுவா அடிக்கடி, இன்ஸ்டாகிராம் எனக்கு சீரியல் கிடைச்சது, எனக்கு சோறு போற இன்னொரு விஷயம் வந்து இன்ஸ்டாகிராம். அதனால அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பா. இந்த அப்டேட் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. வந்து மாட்டிருக்கேன் தெரியுதா? சரி ஓகே. சோ கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே. ஆமா. அப்ப தலைவனுக்கு ஒரு ஹக் வரணும்ல. அடடா, டிராமா குயின். செட்ல ஐயோ இந்த பொண்ணு இந்த பையன் பண்ற மாதிரி டிராமா யாராலையும் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டிராமா பண்ணுவாங்கன்னா யாரு? ஏன்? டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3. நான் சொல்லடா, நீலாம் டிராமா பண்ணல. அப்ப எதுக்குடா என்ன பார்த்த? மலர்கள், அவர் டைம் ரொம்ப எடுத்துக்கிறாரு. உங்க ஆயுதத்தை கையில எடுத்து அட்டாக் ஆரம்பிச்சிருங்க. அட்டாக் தான். தெரியல. அட்டாக். ஓகே. யாரு ஆன்சர் சொல்லுங்க. இவங்க இந்த இருமலர்கள் தான். இங்க 2 பேர் தான். நல்ல டிராமாலாம் பண்ண மாட்டாங்க, சும்மா செல்ஃப் பப்ளிசிட்டிக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ டிராமா குயினா. இப்போ உங்களுக்கு அவர் அடிக்கணும், அவ்வளவுதானே? இதை தப்பா தானே சொன்னாரு. இந்தாங்க பொருள்லாம் தூக்கி போட்டு கொடுக்குறேன். இந்தாங்க அடி, இந்தாங்க கேட்ச். சந்தோஷமா? சூப்பர். ஹாய் மேம், எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் சூப்பராக இருக்கேன் மேம். மேம் உங்கள் பர்ஃபார்மன்ஸும் சரி, உங்கள் நடிப்பும் சரி, அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ், தனி பீப்புளும் இருக்காங்க மேம். உங்கள் பையன் ஆதி இருக்கார்ல, அவர்கிட்ட காலையிலேருந்து பேசுகிறோம், செட்டில் ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கோம். அவர்கிட்ட உங்களை பற்றி கேட்கும்போது என்கிட்ட என்ன சொன்னார்னா, எங்கள் அம்மா அந்த சந்தோஷ் சுப்ரமணியமில் வர அந்த பிரகாஷ் ராஜ் மாதிரி அந்த மாதிரி உங்களை சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னா, அவர் சொல்றது என்னால் ஃபுல்லாக அக்செப்டே பண்ண முடியல. சரி ஓகே, நம்ம அம்மா கிட்டே போய் கேட்டலாமேன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் எப்படிமா? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான அம்மா தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைய என் கையில் கொடுத்துட்டு அண்ணா போகும்போது ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது, என் ஆதித்யாவை கொண்டு கல்யாணம் பண்ணிக்கும், நான் வாழ இவளை படிக்க வச்சு வளர்க்கணும். அது இத்தனை வருஷமா இந்த அம்மா மனசில் இது மட்டும்தான் மெயினாக நிற்குது. அந்த டைம் ஆகப்போ இது நடக்காது. இல்லை அந்த பாப்பாவா இருந்தாலும் சுவாதியா இருந்தாலும் மைண்டில் வச்சு ஆதி 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 என்ன போல ஆதி கொஞ்சம் இது செல்லமா ஓவர் செல்லமா வளர்த்தியதுனால கொஞ்சம் திமிர அதிகமா இருக்கு. அது இருக்கு கொஞ்சம், எல்லாத்திலும் பிடிவாதம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. என் பையன் ஆதித்யா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அண்ணனோட பொண்ணு ஸ்வேதா. வா ஸ்வேதா. வரப்போகிற வாரங்களில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குது. நீங்கள் பார்த்து மேலும் மேலும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். நல்ல வரவேற்பு போயிட்டுருக்கு சனில் இருமலர்கள் சீரியலுக்கு. இன்னும் மேலே உங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. நன்றி.